ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் 6th ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் சார். இந்த கான்செப்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களால் போட முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா மாற்று அணிக்கோவை அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேஷ் இன்க்ளூட் iostream.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ட் மெயின் அப்படின்ற ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷன் போடலை அப்படின்னா உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு சி ப்ரோக்ராம் உங்களுக்கு C ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், வாய்ட் மெயின் அப்படின்ற கீவேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, அடுத்தது வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா என்னென்னா உங்கள் ப்ரோக்ராமில் எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் ப்ரோக்ராமில் ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் ஃபார் லூப்காக, ஜேன்ற ஒரு வேரியபிள் ஃபார் லூப்காக, ஏ ஆஃப் 3 அப்படின்ற 2 டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா, அரேயில் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் 2 டைமென்ஷனில் இருக்குது. இந்த வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேட்ரிக்ஸ்க்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 2 டைமென்ஷனல் அரே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். அப்புறம் ஃபார் i = 0 i less than 3 i ++ உள்ளே வரும். ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா j = 0 j less than 3 j ++. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ உங்களுக்கு 0வாக இருக்குது. ஓகேங்களா, ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ 0வாக இருக்குது. 0வாக இருக்கிறனால உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 0 less than 3 அப்படிங்கிற கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஓகேங்களா, உள்ளே வருது அப்படின்னா இந்த ஜே லூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி ரன் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ ஜேவோட வேல்யூ 0, ஸோ 0 j less than 3 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா j less than 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 less than 3 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த வேல்யூ ஆஃப் a of i. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்னவாக இருக்குது, உங்களுக்கு ஐயோட வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ ஜேவோட வேல்யூ 0வாக இருக்குது. அப்போ a of 0 பார்த்தீங்க அப்படின்னா a of 0ன்ற ஒரு நம்பர், இங்கே 0ன்ற ஒரு நம்பர், அந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் j++ ஆகும். ஜேவோட வேல்யூ 1ன்னு சேஞ்ச் ஆகும். 1 less than 3 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 0 ஐயோட வேல்யூ 0 ஜேவோட வேல்யூ 1. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஐயோட வேல்யூ 0 ஜேவோட வேல்யூ 2 வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். சேம் இதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 0 0 1 1 0 1 1 இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். ஃபார் லூப் ரன் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இண்டெக்ஸில் தான் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இன்புட் வாங்குற மாதிரி வரும். ஐயோட வேல்யூ 0 ஜேவோட வேல்யூ 0. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஐ வேல்யூ, அடுத்தது ஜே வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது ஜேவோட வேல்யூ 0 0 1 1 அடுத்தது 1 2. இதே மாதிரி பாருங்கள் 2ன்னு வரும், 2 0 2 1 2 2 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு நீங்கள் இந்த இண்டெக்ஸில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா 3 × 3 rows 3 columns அப்படின்ற மேட்ரிக்ஸ் உங்களுக்கு இன்புட் வாங்கிடுச்சு. இப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரோஸை எல்லாம் காலம்ஸாக மாற்றணும், காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாற்றணும். அப்படின்னா என்னென்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது அப்படியே நீங்கள் என்ன 0 0 0 1 0 2 அப்படின்ற இந்த பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த காலமாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபார் லூப் சேம் ஃபார் லூப் போடுங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஐஜேக்கு பதிலாக நீங்கள் JIன்னு மாற்றி பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் ரன் பண்ணுறேன், A0 0 ஒரு வேல்யூ வாங்குது. நான் 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ் வாங்கிட்டேன்னா இங்கே பாருங்கள் இதான் ஒரிஜினல் நம்பர் 1 2 3 4. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 4 உங்களுக்கு மேலே வந்திருக்கு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸில் பாருங்கள் ரோஸ் காலமாக இருக்குது,
காலம் ரோஸாக மாறி இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், மாற்று அணிக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.